இரண்டாவது வெறுக்க வேண்டிய பாவங்கள், மூன்றாவது ஓட வேண்டிய பாவம். எழுதிக்கோங்க, வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய எதுக்கு விலகணுமா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. பாலியத்துக்குரிய இச்சைனா ஆண் பெண்ணிட்ட பேசும்போது, பெண் ஆண்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கணும்? வெரி கேர்ஃபுல், வெரி. இப்ப பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கீங்க, அந்த குடும்பம் வேற பதிவாய்க்கிறது. சரி, ஆண் கல்யாணம் பண்ணிக்க. அதனால எல்லாமே எப்படி இருக்கணும்? நம்ம ஜான்ராஜ் பாஸ் சொல்வார், ஆண் என்றால் ஆரணி தள்ளி நிற்கணுமா, பெண் என்றால் ஆதம் காரணி ஏவாளுக்கு ஏழடி. சரி, நான் தள்ளி டிஸ்டன்ஸ்ல நின்று பேசணுமா? அல்லேலூயா. ஆனா நம்ம இயற்கையாவே நம்முடைய சுபாவம் என்னன்னா, நம்ம வீட்டு ஆட்கள், நம்ம ஆத்துக்காரர் பேசினாலும் மனைவி பேசினாலும் நமக்கு பெருசாவே தெரியாது. பக்கத்து வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நமக்கு எப்படி தெரியும்? அமிர்தமாக தெரியும். எப்படி தெரியும்? இதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? இப்ப பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி அப்படின்னா, இன்னைக்கு நேர்ல போய் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. எதுலதான் பேசுறாங்க? செல்போன்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்க செல்போனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. நிறைய பேர் பேஸ்புக்ல உட்காந்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சேட்டிங்ல உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அண்ணன் உட்கார்ந்து இருக்குது, ஐயான்னு உட்கார்ந்து இருக்குது. யாரா இருந்தாலும் நமக்கு தேவை இல்லை. ஒரு லெவலுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. பாலியத்துக்குரிய இச்சைகள், பாவத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் வந்து ஜெயிச்சுவேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? சொல்ல யோசேப்பு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? விலகி ஓடினான். அப்ப உன் வாழ்க்கையில செல்போன் உன்னை பாவத்துக்குள்ளாக்குது அப்படின்னா அந்த செல்போனை தூக்கி கொடுத்துரு. இல்லைன்னா செல்போன் உடைச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்போனை என்ன செஞ்சிரு? எது உன்னை பாவத்துக்குள்ளாக்குதோ அந்த நபரை விட்டு ஓடுங்க, அந்த பொருளை தூக்கி எறியுங்க. அப்பதான் நீங்க இச்சையை